இந்த திடகர்மா என்பது நம்மை எப்படி தொடர்ந்து வரும் என்பதை தெரிவிப்பதற்கு நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன். மகாபாரதத்திலே திருதராஷ்டிரர் உங்க எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு கண் கிடையாது. அவருக்கு கண் இல்லை என்ற காரணத்தினாலே அவருடைய மனைவியும் தன்னுடைய கண்களை கட்டிக்கொண்டு இறுதி வரை வாழ்ந்தார். இது நமக்கு தெரிந்த கதை. எதனால இதை தவிர இவருடைய 100 பிள்ளைகளும் போரிலே மாண்டார்கள். இப்ப இந்த திருதராஷ்டிரர் ஒரு நாள் கண்ணன் கிட்ட கேட்பாரு, நான் என்ன பாவம் செஞ்சேன், எதுக்காக எனக்கு ஒரு குழந்தை கூட மிஞ்சலை, எல்லா குழந்தைகளும் ஏன் போரிலே மாண்டு விட்டார்கள் என்று கேட்கும் பொழுதும், எதனால் நான் குருடனாக பிறந்தேன் என்று கேட்கும் பொழுதும் கண்ணன் சொல்வார், நீ போன ஒரு ஜென்மத்திலே நீ ஒரு காட்டிலே வேட்டையாட போனாய். வேட்டையாடுற இடத்துல ஒரு அம்மா பறவையும் ஒரு அப்பா பறவையும் தன்னுடைய 100 குஞ்சுகளுடன் ஒரு மரப்பொந்திலே இருந்தது. அந்த இடத்துல நீ ஒரு தீக்கணியை பாய்ச்சியதால் அந்த அம்மா அப்பா பறவைகள் இரண்டுமே கண்ணு குருடா போச்சு. ஆனால் அந்த 100 குஞ்சுகளும் ஒரேடியாக இறந்து போய்விட்டது. அதன் பலனாகத்தான், அந்த பாவத்தை தீர்ப்பதற்காகத்தான் இந்த ஜென்மத்திலே நீ குருடனாக பிறந்து கண் இழந்தவனாக பிறந்து உன் மனைவியும் உன் பொருட்டு கண்ணை கட்டி கொண்டு வாழ்கிறாள், உன் குழந்தைகளை நீ இழந்தாய் என்று. அப்போ திருதராஷ்டிரர் கேட்பாரு, இது எத்தனை ஜென்மத்துக்கு முன்னால் நடந்தது? 100 ஜென்மத்துக்கு முன்னால் நடந்ததுன்னு கிருஷ்ணர் சொல்வார். ஏன் அப்போ இந்த 100 ஜென்மத்தை விட்டு இப்போ என்ன பழி வாங்கணும்னு கேட்கும்போது கர்ணன் சொல்வார், போன 100 ஜென்மங்களில் உனக்கு புத்திர பாக்கியம் இல்லை, உனக்கு குழந்தைகளே இல்லை. அதில் எத்தனையோ ஜென்மங்கள் நீ மனித பிறவியும் எடுக்கவில்லை. எனவே எப்பொழுது நாம் மனித பிறவி எடுத்து வருகின்றோமோ அதைத்தான் நம்முடைய ஜென்மம் கணக்கெடுக்கும். ஒரு ஜென்மத்தில் தப்பு பண்ணிட்டு ஒரு 20 ஜென்மத்துக்கு அப்புறமா 21வது ஜென்மத்தில் நாம் திருப்பி பிறக்கிறோம் மனுஷனா அப்படின்னு சொன்னால், அந்த முதல் ஜென்மத்திலே மனுஷனாக பிறந்து நாம் செய்த தவறுகளுக்கு உண்டான பலன்களை கர்மத்தை இந்த 21வது ஜென்மத்திலே தான் நான் அனுபவிக்க வேண்டும். இதுதான் திட கர்மா என்பது.